வணக்க மக்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். வருடம் அதாவது ஜனவரி 1 நோக்கி நகரும் போது எல்லாரும் அது வந்து நாட்காட்டி தினமாக கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் ஒரு வருட பிறப்பை கொண்டாடுவது போல கொண்டாடுகிறார்கள். ஆனால் பொதுவாக எல்லா பகுதி மக்களும் அந்தந்த பகுதியினுடைய சூரிய சந்திரனின் நகர்வை வைத்து அவர்கள் ஒரு நாளை கணித்தது போல மொத்த நாட்களுக்கும் ஒரு வருடத்தை கணிக்கிறார்கள். அந்த வருடத்தை கணிப்பது தான் நாட்காட்டியாக உருவாகிறது. அந்த நாட்காட்டியை ஆங்கிலத்தில் கேலண்டர் என்று சொல்கிறார்கள். இந்த கிரிகேடியன் கேலண்டரின் அடிப்படையில் ஜனவரி மாதம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. இந்த கிரிகேடியன் கேலண்டரு வந்து 11 13 நாட்கள் வந்து கணக்கு போட்டு மைனஸ் பண்ணி சமப்படுத்தி வந்த கேலண்டர். ஆனால் அதற்கு முன் ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி கிமு 49 வரைக்கும் ஜூலியன் கேலண்டர் என்ற ஒன்றை கண்டுபிடிச்சு வச்சுருந்துருக்காங்க. இது கண்டிப்பாக அறிவியல் முறைக்கான கேலண்டர் கிடையாது. நிறைய பேர் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, இது அறிவியல் முறையில் கண்டுபிடிச்ச கேலண்டர், இதுதான் உண்மையான கேலண்டர், இப்போது தான் வந்து இப்படி அவங்களும் சூரிய சந்திரனுடைய நகர்வை வைத்துத்தான் கணித்திருக்கிறார்கள். அந்த பகுதியினுடைய சூரிய சந்திரனுடைய பகுதியினுடைய வைத்து கணித்து அந்த பகுதியில் உள்ள மத குருமார்களால் உருவாக்கப்பட்டது தான் நாட்காட்டி. அப்படி நாட்காட்டி உருவானதில் ஜூலியஸ் சீசர் பெயர் வருகிறது. அதற்கு பின்னால் கிரிகேடியன் கேலண்டரில் வந்து அவங்களுடைய மத தலைவர்களும் ரோமானிய அரசு பேரரசர்களும் அவர்களின் பெயர்களை வைத்து ஒரு கேலண்டர் முறையை உருவாக்குகிறார்கள். அதைத்தான் இன்று நாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லி அடிப்படையாக வைத்து இப்போது நம்ம வந்து நவீன நாட்காட்டியாக கடைபிடித்து வருகிறோம். ஆனால் என்னை போன்ற நபர்களை பொறுத்தவரை அல்லது என்னை பொறுத்தவரைன்னு வைத்துக்கலாம், நீங்கள் வந்து ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது நாங்களும் சூரிய சந்திரனை அடிப்படையாக வைத்துத்தான் கணக்கை எடுக்கிறோம். அப்படி கணக்கு எடுக்கும்போது சூரியன் நம்ம பகுதியில் எந்த நிலையை நோக்கி நகர்கிறார்களோ அதை வைத்துத்தான் நாங்கள் வருட கணக்கை எடுக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தால் எங்களுக்கு இன்னும் வருடம் பாக்கி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பொதுவான மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த ஜனவரி 1 வைத்து கொள்வார்கள். எவ்வளோ நாள் ரெசல்யூஷன் எடுக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, கேலண்டருக்கும் தெரியாது. ஆனால் இந்த வருடம் நீங்கள் எல்லாம் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் என்று கூறுபவர்கள் பொதுவாக எதிர்மறை கருத்துக்களை பரப்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். எல்லா இடங்களிலும் எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை தகவல்கள் அப்படியான காலகட்டமாக நிகழ்வதால் தகவல்களை உற்று நோக்கி இது சரியா தவறா என்று பார்த்து பரப்புங்கள். அதே போல் இது வந்து கண்ணால் கேட்பதும் காதால் கேட்பதும் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய் என்பது போல தீர விசாரித்து எது மெய்யோ அதை பரப்புங்கள். மெய்யை பரப்பதற்கு தான் இப்போது ஆட்கள் மிக குறைவாக இருப்பதால் மெய்யை நோக்கி நகருங்கள், உண்மையை கூறுங்கள், உண்மையை பேச முயற்சி செய்யுங்கள். மற்றது எல்லாம் தானாக நடக்கும். சிதறுகளுக்கு நன்றி. வணக்கம்.